குளித்தலை அண்ணா நகரில் தனியார் மெட்ரிக் பள்ளி தாளாளர் வீட்டில் முகத்தை மூடிய மர்ம நபர்கள் புகுந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி 9 லட்சம் ரூபாய் பணம், 31 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வீர தியாகராஜன். வணக்கம் வீர தியாகராஜன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா திருமண மண்டபம் எதிரில் அரசு கல்லூரி முதல்வர் கருணாநிதி குடும்பத்துடன் வைத்து வருகிறார். இவரது மனைவி சாவித்திரி, மகள் பல்மௌத் அபர்ணாவும் கடந்த ஒரு வாரமாக வெளியூர் சென்றுவிட்டு நேற்று இரவு வீட்டுக்கு வந்தனர். அதிகாலை 3 மணி அளவில் முகமுடி அடைந்த 3 மர்ம நபர்கள் மாடியில் பல் மருத்துவர் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணிடம் கடுமையான ஆயுதங்களை அருவாள் வைத்து மிரட்டி பணம் மற்றும் நகையை மிரட்டி கேட்டனர். அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு கீழ்த்தளத்தில் தூங்கிய தாயார் மேலே செல்லும் பொழுது மகளை அருவாளால் வெட்டும் பொழுது தடுத்த போது தாயாருக்கு கையில் வெட்டுப்பட்டது. மர்ம நபர்கள் அந்த பணம் 9 லட்சமும் நகை 31 பவுன் நகையும் திருடி கொண்டு 3 பேருடைய செல்போனையும் பறித்து சென்றனர். தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் கரூர் எஸ்பிக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் கரூர் எஸ்பி நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் முகமூடி, துப்பறியும் நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் சோதனை செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.